அன்பு சகோதரர்களே, இன்றைக்கு பத்திரிகைகளுடைய செய்தி என்ன தெரியுமா? இன்றைக்கு பத்திரிகையுடைய தலைப்பு செய்தி என்ன தெரியுமா? அடித்து ஆடும் அதிமுக, அடித்து ஆடும் அதிமுக, திணறும் திமுக, பதட்டத்தில் பாஜக, மகிழ்ச்சியில் மக்கள் என்று சொல்வதுதான் இன்றைக்கு தலைப்பு செய்தியாக இருக்கிறது. அடித்து ஆடும் அதிமுக, திணறும் திமுக, பதட்டத்தில் பாஜக, மக்கள் மகிழ்ச்சியில் மக்கள் என்று சொல்லுகிற இந்த செய்தியை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியை தவிர வேறு யாராலும் ஏற்படுத்திவிட முடியாது என்பதை இந்த தருணத்தில் நான் அறுதிட்டு சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, தமிழகம் முழுவதும் ஒரு மிகப்பெரிய எழுச்சி ஏற்பட்டிருக்கிறது. கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று 24ஆம் தேதி அன்று திருச்சி திணறுகிற விதத்தில் அல்ல, ஒரு திருப்பு முனையாக அமைகிற விதத்தில் திருச்சியிலே 40 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்துகிற அந்த மாபெரும் பொதுக்கூட்ட மாநாட்டு நிகழ்வில் இருந்து தொடங்கி இருக்கிறது. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வெற்றி என்பதை நான் அறுதிட்டு சொல்லி காட்ட முடியும். அன்பிற்கினிய அன்பு சொந்தங்களே, இன்றைக்கு என்ன இருக்கிறது ஆளுகிற கூட்டணியிலே இன்றைக்கு சொல்லுவதற்கு எதையும் அவர்களுக்கு இல்லை என்ற காரணத்தினால் எதையெல்லாமோ இன்றைக்கு உளறுகிறார்கள், எதை பற்றி எல்லாமோ பிதற்றுகிறார்கள். ஏதோ ஒன்றை சொல்வதை போல, அதாவது கொட்டப்பாக்கு விலை கேட்டா பட்டுக்கோட்டைக்கு வழி சொல்வதை போல எதையோ ஒன்றை கேட்டால் எதையோ ஒன்றை சொல்லி காட்டுகிற நிலையில் இன்றைக்கு திமுகவும் ஸ்டாலின் அவர்களும் இருக்கிறார்கள் என்பதை அவர்களது பிரச்சாரத்தில் இன்றைக்கு நம்மால் காண முடிகிறது. அன்பு சொந்தங்களே, நேற்றைக்கு வரைக்கும் தமிழ்நாட்டில் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மேட்ரு இல்லாம போனவங்க இன்று காலையிலிருந்து ஒரு மேட்ரை காட்டிட்டே இருக்கிறாங்க. எல்லா இடத்திலையும் என்ன பேசுறாங்க தெரியுமா? அவர்கள் பல்லு கல்லுலாம் பேசுறாங்க. ஒரு மாய பிம்பத்தை வாய்ஜாலம் காட்டுறாங்க. கல்லுன்னு அண்ணன் சொன்னாங்களா, அதனால அவங்க பல்லுன்னு சொல்றாங்களா? ஓகே, நான் கேக்குறேன், நீங்க அதாவது நீங்கெல்லாம் அப்படி போய் மோடிட்டு போய் பதுங்கி இருந்ததே இல்லையா? அப்படி உங்க அப்பா எங்கேயும் உட்கார்ந்ததே இல்லையா? நவதுவாரத்தையும் மூடி சேரனுடைய நுனியில எங்க கீழே விழுந்துருவாரோன்னு மோடியே பயப்படுற அளவிற்கு சேருக்கு நுனியில உட்கார்ந்து நீங்க காட்டுனத அது பல்லுதானா இல்லையாங்கிறத நீங்களே சொல்லுங்க ஐயா. இது பல்லா இல்லையா, உண்டா இல்லையா? எவ்வளவு அழகா உட்கார்ந்துருக்காரு பாருங்க, கீழே விழுந்துருவார் போல தெரியுது. இவர் தான் பேசுகிறார், பாஜகவிற்கு வாக்களித்தால் அது அவமானம் துரோகங்கிறார். என்னையா இது? கள்ள கூட்டணியை தமிழகத்திலே நடத்துபவர் திமுகவும் பாஜகவும் தான். ஒற்றை வரி சொன்னார் எங்களது கூட்டணிக்கு தலைமையேற்றிருக்கிற அண்ணன் எடப்பாடி அவர்கள். பாஜகவோடு ஒட்டுமில்லை, உறவும் இல்லை, நான் எடுத்த முடிவல்ல, எனது கட்சி எடுத்த முடிவுன்னு சொன்னார். எத்தனை மிரட்டல் தெரியுமா, எத்தனை அச்சுறுத்தல் தெரியுமா? அத்தனையும் ஓரத்தில் டேபிள் வெயிட்ட தூக்கி வைக்கிற மாதிரி போயா இதை விட பெரிய ஜாம்பவன்ல நான் பார்த்து விட்டேன் என்று சொல்லி இன்றைக்கு கழகத்தின் தலைமையில் ஒரு கூட்டணி அமைத்திருக்கிறாரு. இதுக்கெல்லாம் சாதா தில் இல்லையா, ரொம்ப கூடுதல் தில்லே வேணும்னு தமிழ்நாடு பேசுது, நாம் பேசல. நம்ம பொதுச் செயலாளர் பத்தி தமிழ்நாடு பேசுகிறது என்கிற அளவிற்கு ஒரு அருமையான கூட்டணியை அமைத்திருக்கிறார். எனக்கு ஒரு சந்தேகம் வருது, இவர் உண்மையிலேயே தமிழ்நாட்டில் முதல்வரா அல்லது எல்லாரையும் திட்டிட்டு திரிகிற ஒரு சாதாரண ஒருவராங்கிற சந்தேகம் எனக்கு வருது. ஏன் இன்றைக்கு ஒரு உருவ கேலி செய்கிறார்? அரசியல் நடத்தினா நாகரிகமாக நடத்தணும், அப்படிதானே? அந்த நாகரிகம் இன்றைக்கு அவருக்கு இருக்கிறதா இல்லையான்னு தெரியல. அதாவது பதட்டத்துல அரண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் என்று சொல்வது போல பதட்டத்தில் என்ன சொல்வது என்று தெரியாமல் சொல்லிக் கொண்டிருக்கிறார், உருவ கேலி செய்கிறார். கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலில் நமது பொதுச் செயலாளர் அவர்களுடைய தாயாரை பற்றி கொச்சைப்படுத்தினாரா இல்லையா? ஆராசா கொச்சைப்படுத்தினாரா இல்லையா? அது மாதிரி இவர் இப்பொழுது உருவ கேலி செய்கிறார். நான் அறுதிட்டு இந்த பொதுக்கூட்டத்தின் வாயிலாக சொல்லுகிறேன், 2024 பாராளுமன்ற தேர்தலில் உருவ கேலி செய்பவர்களை காலி செய்யும் தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். உருவ கேலி செய்பவர்களை காலி செய்கிற தேர்தலாக இந்த தேர்தல் இருக்க வேண்டும். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.